ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 27 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ என்னதான் ஸ்வாட்ல காட் லெவல் பவரையும் ஒயிட் ஸ்வாட் ஃபிளாஷிங் சி டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த காட் ஆஃப் பெட்லோட சிசிய புள்ளையை அட்டாக் பண்ணாலுமே அவனுக்கு ஒன்றுமே ஆகாம திருப்பி நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு ஹெவி அட்டாக் விடுவான். அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட்ல இருக்கிற டேம் ஜுன் வூ இதுலேருந்து நவராம அப்படியே நில்லு, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வருதுடா கிட்ட வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பார்த்துட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த அட்டாக் நம்ம ஹீரோட மூஞ்சுக்கு நேரம் வர அதை பார்த்துட்டு அந்த டீமன் ஸ்வாட் நீ இந்த அட்டாக்கை மூஞ்சிலே வாங்கிக்கோ, உனக்குள்ள இருக்கிற பிளட் வெளியே வந்தா அது மூலமா அவனை அப்படி பிளாக் பண்ணலாம், ஏன்னா உன்னோட பிளட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்ல அந்த அட்டாக்கு நம்ம ஹீரோட மூஞ்சிலே பட்டு அதுலேருந்து ரத்தம் அப்படி வர அந்த பிளட் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பேட்டில் ஆஃப் காடோட சிஸ்டப்லேயே லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ காட் ஆஃப் டெத் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தலையிலே நச்சுன்னு ஒரு போடு, அவனோட தலை சும்மா சத்தறி போயிடும். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிளட் மேனிபுலேஷன் பவர் டெக்னிக்கை உடச்சி தள்ளிட்டு அந்த தலை இல்லாமல் அப்படி நிற்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீமன் ஸ்லேயர் அட்டாக்னு சொல்லிட்டு டபுள் அட்டாக் ட்ரிபிள் அட்டாக் ஒரே ஸ்ட்ரைக்கில் அடிக்க ஐயோ இது என்ன புது அட்டாக்காக இருக்குது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கையாட்டிகிட்டே இருப்பான் பாருங்க. சும்மா துண்டு அட்டாக் விழுந்து அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த டீமன் ஸ்லேயர் அட்டாக்கை முன்னாடியே போட்டுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை போட்டு தள்ள சந்தோஷத்தில் அப்படி கீழே இறங்கி வந்தோன்னே பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. பரவாயில்ல நீ ரொம்ப நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அது டேம் ஜுன் வூங்க, அந்த ஸ்வாட்ல இருக்கிறது பையன் நினச்சிட்டு இருந்தோம் பொண்ணு. நம்ம ஹீரோக்கு சாக்கு, உன்னோட வாய்ஸ் பையன் வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு, இப்போ என்ன பொண்ணு மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த ஸ்வாடுக்குள்ள இருந்த அந்த டேம் ஜுன் வூ இந்த பையன் பொண்ணு இதுவா ரொம்ப முக்கியம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவேன், டைம் கம்மியாக இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாடை நான் பவர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் மேனிபுலேஷன் பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை இன்னும் கொஞ்சம் பவர் ஆக்கி விட்டுரும். ஸ்வாடு இன்னும் அப்கிரேட் ஆகி வேற லெவல் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமா வருது, நான் திரும்ப ஸ்வாடுக்குள்ளே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டேம் ஜுன் வூ உள்ள போயிடுவா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரி சண்டை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இறந்து கிடந்த பேட்டில் ஆஃப் காடோட சிசிய புள்ள செத்துட்டான்னு நினைச்சா மறுபடியும் உயிரோட வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அவன் சாகவே மாட்டானடா, செம கடுப்பாகுதடா, அவன் என்னடா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பார்த்தா அவன் எந்திச்சு வரலங்க. அவனுக்குள்ள இருக்க அந்த சக்தி அந்த உருவம் மட்டும் அப்படி எந்திரிச்சு வர அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது மட்டும் வெளியே வருது, அப்படின்னா நீ செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த உருவம் நம்ம ஹீரோ பார்த்து இந்த தடவை நான் அவனை விட்டுட்டேன், அடுத்த தடவை கண்டிப்பா என் கையாலேயே கொள்ளுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ உன்னால இப்ப கொல்ல முடியல, நான் தான் கொண்டுட்டேன்ல, சாதாரண மனுஷனுக்கு கடவுளோட சக்தி கிடைச்சா கடவுளை விட சக்தி வாய்ந்தவன் நான் மாறுவான்டா, அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப நீ என் கையாலே பொத்திக்கிட்டு சாவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹெவன்ஸோட எடுத்து சும்மா நச்சுக்குன்னு ஒரே சொருகு, அவ்வளவுதான் 2 துண்டா வெட்டி அவன் அந்த ஆத்மாவும் செத்து போயிடும். அது செத்து போனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஹீரோ அப்படியே உள்ள எடுத்துக்குவாரு பாருங்க. அதை சாதாரண எடுத்துக்க மாட்டாரு, கடவுளோட டார்க்னஸ் கடவுளோட பவரை யூஸ் பண்ணி அதை அப்படியே உள்ள எடுத்துக்குவாரு. உள்ள எடுத்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம பவர் அப்கிரேட் ஆகி லெவலப் ஆவாரு. நம்ம ஹீரோ என்னடா இந்த அளவுக்கு லெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ லெவலப் ஆகி முடிக்க நம்ம ஹீரோட அந்த காட் லெவல் அவுட்ஃபிட் சும்மா பயங்கரமா இருந்தது பாருங்க. அதோட டைம் இப்போதைக்கு முடியுது, இதுக்கப்புறம் நீங்க வேற டைம்ல தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது அப்படி காணாம போயிருது. அந்த சூட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ காலேஜ்ல ஃபுட்பால் விளையாண்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு பையன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாடா சங்கு கோல் அடிறா அப்படி சொல்லிட்டு இருக்க. கடைசியில கோல் அடிச்சிடுறாங்க, எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியா கோல் அடிச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய மான்ஸ்டரோட கை மாதிரி வருது. பார்த்தா அந்த பில்டிங்கோட பெரிய சைஸ்ல ஒரு டீமன் கார்டு மாதிரி அங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல அப்படி சொல்லிட்டு கத்துவார் பாருங்க. டக்குன்னு கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு கனவு. அப்புறமா தூக்கத்துல இருந்து எரிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோ கூடாரத்துல இருக்காரு. கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த வைக்கிங் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நன்றி, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி ரெய்னிலி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த முக்காடு போட்ட மத குருமார் தலைவர் இருக்கான் பாருங்க, 2 ரிவார்டு கொடுத்தானே, ஒரு சீலும் இன்னொரு டவலும். அவன் ஓடி வந்து ஐயா நீங்க அங்க சண்டை போட்டதை பார்த்த ஐயா, நீங்க கடவுளோட தூதரா, உங்களை நான் இந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் நடத்திட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன நான் கடவுளோட தூதர் நம்பிட்டானோ, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், ஆமாண்டா நான் தான் கடவுளோட தூதர், நீ பாவம் பண்ணிட்டடா, என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளு, இதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாருமே கடவுளாக கும்பிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஃபெய்த்ன்ற ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஃபெய்த்ன்ற ஸ்கில் மூலமா நம்ம ஹீரோ அதை அப்படி பவர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இன்னும் லெவலப் பண்ணிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கடவுள் ஏஞ்சல் மாதிரி அப்படியே ரெக்க இருக்கு பாருங்க, ஸ்டீல் விங்ஸ், அதை யூஸ் பண்ணி அங்கிருந்து பறந்து போவார் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கவங்களாம் வாயை புழப்பாங்க, கடவுளோட தூதரே இங்க வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் திரும்ப அவரோட ரெஸ்ட் எடுக்க ரூமுக்குள்ள போவாரு. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கடவுளோட சக்தி இருக்கு பாருங்க, அதை அப்படியே கையில கொண்டு வந்து ஓங்கி தரையிலே ஓங்கி ஒரு குத்துவார் பாருங்க. தரையெல்லாம் நொறுங்கி தள்ளிரும். ஆனா திரும்பி அது சரியாகாது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல நான் என்ன அட்டாக் பண்ணாலுமே அது அப்படியே ரிகவர் ஆயிரும், ஆனா இந்த கடவுளோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா இந்த டேமேஜ் சரியாகவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த ஃப்ளோர் 16வது ஃப்ளோருக்கு போறதுக்காக பாப்பாரு. அப்படி 16வது ஃப்ளோர் டஞ்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் பாக்கி நம்ம ஹீரோ கிட்ட நீங்க இந்த டஞ்சன்ல ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவை பத்தி நீங்க கவலைப்படாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் கட் பண்ணா தலையில கட்ட போட்டு நம்ம ஹீரோவால சுத்தமா முடியாது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பெட்ல படுத்துட்டு ஐயோ எனக்கு உடம்பு முடியாம இருக்குது, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு ஸ்கிரீன்லாம் பாக்கி இந்த டஞ்சன்ல நீங்க உங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாது, உங்களோட பாதிக்கும் கம்மியான பவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட பவர் எல்லாம் திரும்ப வரும் அப்படின்னு சிஸ்டம் சொல்ல நம்ம ஹீரோ தலையில கட்ட போட்டு எஞ்சி நின்று என்னடா எனக்கு தலையெல்லாம் சுத்துதே, வாந்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வெளியே வாந்தி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து நீ ரொம்ப உன்னை போட்டு புஷ் பண்ணிக்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, ஆனா உனக்கு சீக்கிரம் சரியாச்சுன்னு நினைக்கிறேன், நெயில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நெயில்னு வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவா. யாரா அவ என்ன நெயில்னு கூப்பிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த குட்டையில் இருக்க தண்ணியில பார்த்தா நம்ம ஹீரோட முகம் இப்போ வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா என் முகம் வேற மாதிரி இருக்குது, பத்தாதுக்கு என்ன வேற பேரை சொல்லி கூப்பிடுறா, என்னோட அந்த டீமன்ஸ் வார்டு நெக்லஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல, சரி இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா பாப்போன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்து பார்த்தா கையில போடுறதுக்கு ஒரு கிளவுஸும் கண்ணுல ஐ பேட்சும் கிடைக்குது. அந்த ஐ பேட்சோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோவை சுத்தி நம்ம ஹீரோக்கு யார் இனிமையா இருக்காங்களோ அவங்கள இந்த ஐ பேட்ச் காமிச்சு கொடுத்துரும். அப்புறமா சேர்றா வேற யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போனா அந்த பொண்ணு கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ இவங்க என்னடா புதுசா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஐ பேட்ச் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன இது ஒரு மாதிரி பண்ணுது, என்ன சுத்தி யார் எனிமி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த எனிமி யாருன்னா நம்ம ஹீரோவை சுத்தி 3 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் எனிமி மாதிரி காட்டும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இவங்க தான் என்னோட எனிமியா, இவங்க எப்படி என்னோட எனிமியா இருப்பாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா அவங்க 3 பேரும் அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க 3 பேரும் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம 4 பேருமே ஒரு டீமன் கிங்கை கொல்றதுக்காக தான் அட்வென்ச்சர் மாதிரி போய்கிட்டு இருந்தோம். அப்படி வழியில போகும்போதே நிறைய டீமன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்றது ரொம்பவே கஷ்டம், சாதாரண மனுஷங்களெல்லாம் அது ஈஸியா கொன்றும், நம்மளாலேயே அதை கொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அப்படி நம்ம கொண்டுகிட்டே போகும்போது தான் நீ அந்த டீமன் கிங் கையாலேயே சாக பார்த்த, நீ செத்துட்டேன்னு நினைச்சோம், ஆனா நீ இன்னும் உயிரோட இருக்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே மறுபடியும் குதிரை வண்டியில் ஏறி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கவசம் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் இருக்காதுல்ல, என்னோட பேரு ஆலன், நீ என்ன ஆலன்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல. அப்புறமா இந்த பக்கத்துல ஒரு கிழவர் இருப்பாரு, அவர் நம்ம ஹீரோ பார்த்து என்னோட பேரு நெர்வ்ஸ், நீ என்ன மந்திரவாதின்னு கூப்பிடலாம் இல்லை வயசான மந்திரவாதின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அமைதியாக போய்கிட்டே இருப்பாரு. அப்புறமா அந்த கவசம் போட்டவன் ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நம்ம வேணா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி வேட்டையாடி சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல வண்டியை நிப்பாட்டிட்டு வேட்டையாடி அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தூரத்தில் அந்த மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்டு இந்த ஐப்பாச்சி இவங்களை என்ன எனிமின்னு காட்டுது, இவங்களை இப்போவே நான் கொண்டுடலாமா இல்லை வேண்டாம் நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பண்ணலாம், இவங்க மேலே எப்போதுமே ஒரு கண்ணு இருக்கட்டும், இவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் விடிஞ்சு போயிடுது. அவங்க மறுபடியும் வேட்டையாடுறதுக்கு போக நம்ம ஹீரோக்கு கொஞ்சமாக சாப்பிட கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் சாப்பிடாம அங்கே தூக்கி போட்டுட்டு காட்டுக்குள்ளே அப்படி நடந்து போயிட்டு இருக்க. அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை பட்டாருன்னு போட்டு தள்ளிட்டு அதை அப்படியே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோ அடலே இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக சிக்கன் மாதிரி இருக்குது, இது தெரிஞ்சா இதே மாதிரி மான்ஸ்டரை அடித்து அடிக்கடி சாப்பிடலாம் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு அப்படியே போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனிமி மாதிரி நின்றுட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இங்கெல்லாம் நீ ரொம்ப தூரம் போகக்கூடாது, நம்மளை சுற்றி ஒரே எனிமியாக இருக்காங்க, உன்னை நான் பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இல்லை இங்கே சும்மா பக்கத்தில் வாக்கிங் தான் போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஹீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவால் பிளட் மேனிப்புலேஷன் பவர் ஏன் சண்டை கூட போட முடியும், அந்த அளவுக்கு ரொம்பவே ஹீல் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே மாறிட்டாரு. அதை பார்த்துட்டு அந்த நெருப்பு கிழமை இருக்கா பாருங்க மந்திரவாதி கிழமை, நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படிப்பா நீ எப்படிப்பா அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக குணமாயிட்ட, இந்த அளவுக்கு நீ எப்படி குணமான அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ யோ கிழவா நீ மந்திரவாதி தானே சொன்னேன், ஹீலிங் டைப் மந்திரவாதி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி என் உடம்பு சரியாச்சு நீ பார்த்தோன்னே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு அந்த கிழமை இல்லைப்பா நான் மந்திரவாதி தானே அதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சமாளிச்சுட்டு இருப்பான்.
அப்புறமா வண்டியில் ஏறி மறுபடியும் எல்லாருமே போயிட்டு இருக்க அந்த கிழவன் நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷப்படுவான்னு பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே பரவாயில்லையப்பா நீ குணமாயிட்டியே எப்படி குணமான அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்த சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறமா ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த குதிரை போகாமல் துள்ளிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த டீமன் மான்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க எல்லாருமே இறங்கிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இதுதான் அந்த டீமன்ஸ் இருக்கிற இடமா போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் இதுக்கு மேலே உன்னை நான் இழக்க விட மாட்டேன், நீ முன்னாடி போகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னாடியே நில்லு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்கிட்ட அந்த கதையே நடக்காது, இதுக்கப்புறம் நான் போடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்க, சும்மா வெறித்தனமாக ஒரு ஆட்டத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு வெறித்தனமாக ரெடியாக இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.